அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு முதற்கண் வணக்கம். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜீவா பா விஜய் அவர்களையும் பதி அவர்களையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்திருந்தார். உட்காந்து சும்மா அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது. அப்போ படத்துக்கு பேர் வைக்கல, படத்துக்கு பேர் நிறைய இருந்தது. கடைசியாக அகத்தியா அப்படின்ற ஒரு டைட்டிலுக்கு வந்தோம். அது ஏன்னா படத்தில் ஹீரோ ஜீவாவுடைய பேர் அகத்தியன், அதனால் அகத்தியான்னு படத்துக்கு பேர் வந்துச்சு. ஸோ கதை சொன்னாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. உடனே போகலான்னு சொன்னோம். போனாங்க, எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. முடிக்கிற மாதிரியே இல்லை. அப்புறம் கூப்பிட்டு கேட்டதுக்கு சார் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எப்போ பார்க்கலாம் அப்படின்னாக்கா, சிஜி கிட்டத்தட்ட ஒரு 14 பேர்கிட்ட சிஜி கொடுத்துருக்கோம். 1.5 மணி நேரம் இந்த படத்தில் சிஜி மட்டுமே. ஸோ அது நடந்துக்கிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட இப்போ தான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் சிஜியும் முடிஞ்சிச்சு. சரி, இவ்வளோ பண்ணிட்டாங்களே, படத்தை முதல்ல பார்ப்போம் அப்படின்னு படம் போட்டு பார்த்த உடனே தான் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. அதாவது வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் இது வரைக்கும் ஒரு 25 படம் எடுத்திருக்கோம். இந்த படம் ஒரு முக்கியமான படம், ஒரு பிரம்மாண்டமான படம். அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது நீங்கள் எல்லாம் படத்தை பார்த்துட்டிங்கன்னா, பா விஜயை ஒரு ஆக்டராக பார்த்துருப்பீங்க, ஒரு ரைட்டராக பார்த்துருப்பீங்க, ஒரு இயக்குனராக. இப்படிப்பட்ட ஒரு படம் பா விஜயால் கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு நிச்சயமாக எல்லாருக்குமே ஒரு பிரமிப்பாக தான் இருக்கும். அந்த மாதிரி இந்த ஒரு படத்தை அவர் எடுத்து கொடுத்துருக்காரு. நன்றி விஜய் சார். கிட்டத்தட்ட 750 தியேட்டரில், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஆந்திராவில் தெலுங்குலேயும், கர்நாடகா அண்ட் ஹிந்தியில், மலையாளம், எல்லா ஏரியாலையும், எல்லா ஸ்டேட்லேயும் கிட்டத்தட்ட 750லேருந்து 800 தியேட்டரில் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது. இதை பிவிஆரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. நார்த் இந்தியாவில் சினிபாலிஸ்ன்றவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. ரொம்ப பிரம்மாண்டமான ரிலீஸ் ஆக போகுது. படமும் பிரம்மாண்டமாக இருக்கிறதுனால இந்த 3 லாங்குவேஜ்லேயும் இந்த படத்தை பண்ணியிருக்கிறோம். ஸோ அடிக்கடி பா விஜய் அவர்களும் பதி அவர்களும், இது வரைக்கும் நான் நிறைய படம் எடுத்து இயக்குனரெல்லாம் அவ்வளோ பார்த்ததில்லை, பேசினதில்லை. ஆனால் இந்த படத்தில் தான் இந்த டைரக்டரையும் இந்த கேமராமேனையும் தான் அதிக தடவை நான் பார்த்துருக்கேன், பேசியிருக்கிறேன். அந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே என்கிட்ட சொல்லிவிடுவாங்க, என்கிட்ட கேட்டுப்பாங்க. அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்காக 27ஆம் தேதி இதே இடத்துல ஷோ அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம், 6 o'clock இதே இடத்துல. ஸோ நீங்களும் படத்தை பார்த்து, படம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா எழுதுங்க, அதை உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நிக்கில் முருகன் எனக்கு நீண்ட நாளாக எப்படி ஜீவாக்கு படத்துலேருந்து தெரியுமோ அந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக தெரியும். நானும் ஒரு 25 படம் எடுத்து முடிச்சிட்டேன். இந்த படத்தில் அவர் ஜாயின் ஆகியிருக்காரு, அதில் ரொம்ப சந்தோஷம். நிக்கில், தேங்க்யூ. இதை விசில் அதான் ஆளை வச்சிருக்கிறார் அவர். வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் நிறைய நல்ல படங்களை கொடுத்துருக்கு. இந்த படத்துக்கு பிறகு நீங்கள்லாம் எதிர்பார்க்காத படங்கள்லாம் அறிவிப்பதற்கு லைனப் பண்ணி வச்சுருக்கிறோம். நிறைய படங்கள் 25, 26 வருஷம், இந்த 2 வருஷத்தில் வேல்ஸ் ஃபிலிம், அதுவும் நிறைய படங்கள்ன்றதை விட நல்ல நல்ல படங்களை, அதாவது பார்ட் 1 ஹிட்டான படங்களில் பார்ட் 2 நிறைய சைன் பண்ணியிருக்கோம். கூடிய விரைவில் உங்களுக்கு அதெல்லாம் சொல்கிறதுக்காக காத்துட்ருக்கோம்.
இந்த படத்தை மிக பிரம்மாண்டமாக தயாரித்ததுக்காக அதுக்கு ஹிந்தியிலேருந்து இந்த படம் ஹிந்தியில் ரொம்ப நல்லா போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தி வாங்கிறதுக்காக வேம் இந்தியா அனீஷ் தேவ் என்ற என்னுடைய நண்பர், அவர் தான் என்னுடைய எல்லா படத்தையுமே ஹிந்திக்கு வாங்குவார். அவருக்கு இந்த படத்தை ஒரு எடுத்த வரைக்கும் போட்டு காமிச்சு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் நானும் இந்த படத்துக்கு பார்ட்னராக வரேன்னு சொல்லி அவரும் பார்ட்னராக வந்த உடனே இன்னும் நிறைய படத்துக்கு செலவு பண்ணி பிரம்மாண்டமாக எடுத்திருக்கோம். ஸோ இந்த நேரத்தில் மிஸ்டர் அனீஷ்க்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதான் எல்லாமே எல்லோரும் பேசிட்டாங்க. கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லும் போது ஜீவா ராஷிகண்ணான்னாருங்க. சரிண்ணா. அதுக்கப்புறமா அர்ஜுன் வந்தார், அதுக்கப்புறம் ராதாரவி வந்தார், அதுக்கப்புறமா பிடிவி வந்தார், அதுக்கப்புறமா யோகி பாபு வந்தார். அந்த மாதிரி இப்போ பார்த்தாக்கா போஸ்டரில் இடமே இல்லை, அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க. பின்னி பெடல் எடுத்துட்டாங்க. பட் படம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா ஆர்டிஸ்ட்டும் நிறைவாக இருந்தது. நிறைய ஆர்டிஸ்ட், கிட்டத்தட்ட ஒரு 25 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க படத்தில். அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான படம். நிச்சயமாக இதை மக்களுக்கு எடுத்து கொண்டு சேர்ப்பதில் உங்களுக்கு அதிக கடமை இருக்கிறது. அதை உங்களிடம் நான் வேண்டி கேட்டுக்கொண்டு நல்லபடியாக எடுத்த செல்வதற்கு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.